ஹலோ வாங்க இன்னைக்கு ஒரு நியூ பிளாக் பார்ப்போம். என்னமோ லாங் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். எப்பவும் நினைப்பேன் லாங் வீடியோ போடுவோன்னு கண்டிப்பாக ஒரு நாள் போடுவேன், மீறி போட மாட்டேன். இது இப்போ ஒரு வாரத்தில் 3 நாளாவது லாங் வீடியோ போடுவோம். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல் திங்ஸாக போடுவோம், யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்குள்ள லாங் வீடியோ பாஸ்போர்ட் எப்படி வீட்டிலேருந்து பண்ணுறது அப்படிங்கிறது தான். என்ன இருக்கலாம் இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம், நம்ம ஏஜென்ட்டும் கிடையாது. அதனால நம்ம ஃபஸ்ட்டு போய் இந்த பாஸ்போர்ட்டுக்கு நான் வெப்சைட்டை கீழே உங்களுக்கு டேக் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த பாஸ்போர்ட்டுக்கு வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் சிபிவி டெல்லிக்கா இல்லைன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸா அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போடணும். அதுக்கு பிறகு உங்கள் சிட்டி எந்த சிட்டியில் உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணுமோ அந்த டீட்டெயில் போடணும். இப்போ எனக்குள்ளது மும்பை, நான் மும்பை கிரியேட் பண்ணுறேன். நான் இது உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காகவே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுதான் இது. இப்போ எனக்குள்ள நேம் ஜெனி, அப்போ நான் ஜெனி போட்டுக்கிடுவேன். அதுக்கப்புறம் இதில் இமெயில் ஐடிக்கு இந்த இமெயில் ஐடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இமெயில் ஐடி நான் எதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியை இதில் போட்டுக்கிடுங்க. நீங்கள் இதில் கேட்டிருக்கோங்க உங்களோட லாகின் ஐடியும் இமெயில் ஐடியும் சேமாக இருக்கணுமானா நீங்கள் எஸ் போடுங்க. அப்போ உங்களுக்கு டிஃபிகல்ட்டி ஆகாது, பிறகு மறக்க மாட்டீங்க அது என்னதான் இருக்கும்னு. பாஸ்வேர்டு நீங்கள் எத்தனையும் வச்சுக்கிடலாம், ஆனால் அதில் கிளியராக சொல்லியிருக்கு பெரிய லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பரும் போடணுமா. ஸோ நான் ஸ்பெஷல் கேரக்டரை மிஸ் பண்ணிட்டேன். நான் இருக்குல்ல இதில் சைன்அப்னு ஒன்று வரும். நீங்கள் சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உடனே உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போகும். நீங்கள் அந்த மெயில் ஐடியை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு மெயில் வந்திருக்கும். இருக்குல்ல உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும் 1270. ஸோ நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் கோடை 1270 இப்படி சைன்இன் அண்ட் கம்ப்ளீட். நான் இது இப்போது அக்கௌண்ட் ஹேஸ் பின் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இதை நீங்கள் பேக் டு லாகின் போய் உங்களோட சேம் மெயில் ஐடியை இதில் பாஸ்வேர்ட் போடணும், கண்டினியூ பண்ணணும். ஓடிபி இல்லைன்னா உங்களோட பாஸ்வேர்டு இப்போ பண்ணியிருக்கீங்களா அந்த பாஸ்வேர்டு நான் இருக்கலாம். நான் இப்படி தான் பாஸ்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சைன்அப் மெத்தட் இருக்குது. இந்த சைன்அப் மெத்தட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ நம்மளுக்கு பாஸ்போர்ட் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் க்ரியேஷனுக்கு நீங்கள் இப்படி பேஜ் இருக்கும், இதில் போய் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் க்ரியேட் பண்ணணுன்னா. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக நிறையா திங்ஸை சொல்லியிருந்தேன் என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு அதுதான் ஏன்னா ரொம்ப முக்கியம், உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும். இப்போ 2004க்கு பிறகு நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் வேணும். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா டிசி நடக்கும். ஆனால் டிசி நடந்துச்சுன்னா உங்களுக்கு டிசியில் ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்டில் எல்சியில் கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் பர்த் பிளேஸு மும்பை அப்படின்னு சொல்லிட்டு, பர்த் பிளேஸ் தமிழ்நாடு, பர்த் பிளேஸ் எந்தாவது ஒரு பர்த் பிளேஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா மிச்சம் எல்லா ஸ்டேட்லையும் லைக் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த டிசியில் பர்த் பிளேஸ் மென்ஷன் பண்ண மாட்டேங்காங்க. ஆனால் மும்பையிலையோ வேறு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படித்தாலுமே அதில் பர்த் பிளேஸ் மும்பைன்னு மென்ஷன் பண்ணியிருந்துச்சுன்னா அவங்க அதை பர்த் பிளேஸ்க்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுதாங்க. டேட் ஆஃப் பர்த்தும் அதில் எல்லா இடத்துலையுமே இப்போ தமிழ்நாட்டிலையுமே மென்ஷன்டாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டில் நேம் எதுவுமே சேஞ்சாக இருக்கக்கூடாது. ஆதார் கார்டு பேன் கார்டு 2 நேமுமே மேட்சப்பாக இருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்லேயுமே உங்களோட நேம் கரெக்டாக சேமாக இருக்கணும். இப்போது உங்களோட எல்சிலையும் உங்களோட ஆதார் கார்டுலேயும் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கேஜெட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு 1200 to 2000 rupees வாங்குறாங்க. நீங்கள் அந்த கேஜெட்டில் என்னோட ஓல்டு நேம் இப்படி இருந்துச்சு, நியூ நேம் இது அப்படின்னு என்ன நேமை நீங்கள் பர்மனெண்ட்டாக வைக்கணும்னு நினைக்கிங்களோ அந்த நேமை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி அதை ஒரு கேஜெட் கொடுத்தீங்கன்னா 21 daysல அந்த கேஜெட்டை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுது. அதனால நீங்கள் நேம் சேஞ்சுக்கு அது பண்ணிக்கிடலாம். நிறைய பேர் நான் அந்த வீடியோ போட்ட பிறகு கேட்ட கொஸ்டின் என்னன்னா, என்கிட்ட எல்லாரும் கேட்ட மேஜர் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மேடம் எங்களோட பர்த் டேட்டு நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பர்த் டேட்டு சேஞ்ச் ஆகிருந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, ஆதார் கார்டில் ஒரு தடவை பர்த் டேட்டு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் போலீஸ்கிட்ட போய் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிடணும், எனக்கு பர்த் டேட் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. நார்மலியே நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்கிட்ட போய் கொஞ்சம் என்கொயரி, அவங்க பாஸ்போர்ட்டுக்குன்னு தனியாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு செக்ஷன் இருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட நார்மலி போய் கேட்டால் கூட, இல்லை எனக்கு வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே இருக்குது, ஆனால் டேட் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு கரெக்ட் மெத்தட் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அதை கரெக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் யார் பேச்சையாவது கேட்டு அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு மாட்டிக்கிடக்கூடாது. ஃபஸ்ட்டு போய் அவங்ககிட்ட கேளுங்க, இப்படி சேஞ்சாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் பாம்பேயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பர்த் பிளேஸு எந்தாவது ஒரு டாக்குமெண்ட்டில் மென்ஷனாக இல்லை அப்படின்னா உங்களால் பர்த் சர்டிஃபிகேட் உங்களால் பாஸ்போர்ட் எடுக்கவே முடியாது. நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு மேஜர்லி அவங்க கேட்குறது. அங்கே போனால் ஃபஸ்ட் இது வந்து ப்ரொசீஜர் எப்படி தெரியுமா, நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போவீங்க, அவங்க ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு எதையாவது வச்சு உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் போலீஸ் உங்களோட பாஸ்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ரொம்ப அலையணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாம்பே பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்கிட்டாங்க. ஒன்லி பர்த் பிளேஸு உங்களுக்குள்ளது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் மென்ஷன்டாக இருக்கணுமே. நானுமே 12th படித்தது தமிழ்நாட்டில், அதில் எனக்குள்ளது மென்ஷன்டாக இல்லை. ஆனால் நான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே தான் படித்தேன். அப்போது அதில் என்னோட பர்த் பிளேஸ் மென்ஷனாக இருந்துச்சு அந்த டிசியில். நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் அந்த இயர் எழுதி கொடுத்தீங்கன்னா ஒரு 10-15 நாளில் அவங்க அந்த எல்சி டூப்ளிகேட் கொடுப்பாங்க. அதை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. எனக்குள்ளதை நான் அப்படி கொடுத்து தான் எடுத்தேன். நீங்கள் அதனால் நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நான் இதில் வந்து எழுதியிருந்தேன் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸ் எடுத்து வைக்கணும், டிஜிலாக்கர் எப்படி பண்ணணும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன் 1 day by 1 day. நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.